Education shapes minds and builds the future. Our next Tamil drama brings out this powerful message through meaningful scenes and emotions. Please welcome our classroom, Chudi Cloud Stars, on the stage. உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வமாகும். தனி மனித முன்னேற்றம் மட்டுமின்றி ஒரு நாட்டு வளர்ச்சிக்கும் கல்வி இன்றியமையாதது. மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம். கல்வி இருந்தால் கனவுகள் நனவாகும். கல்வி இல்லையெனில் வாழ்க்கை தடுமாறும். கல்வி கற்றவரிடம் ஒழுக்கம், பண்பு, நேர்மை, நீதி ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமைந்து காணப்படும். எவ்வளவு கடினப்பட்டாவது கல்வியை பெற்றுவிட வேண்டும் என்பதை ஔவையார் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறுகிறார். கல்வியானது மனிதனை சிறந்த ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுகிறது. மிக பெரும் சவால்கள் நிறைந்த நாட்டில் நாம் வாழ்கிறோம். பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு கல்வி ஒன்றே தீர்வு. சமூக மாற்றத்திற்கு அச்சாணியாக இருப்பதும் கல்வி. அப்படிப்பட்ட கல்விக்கு அரசர்களே ஆதரவளித்து கல்வியாளர்களை கௌரவித்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்தனர். டாக்டர் அப்துல் கலாம், அண்ணல் அம்பேத்கர், கல்பனா சாவ்லா, அரிஸ்டாட்டில் போன்ற பலர் கல்வியால் உயர்வடைந்தவர்கள். கல்விதான் மனிதனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் என்பதனை உணர்த்த வருகிறார்கள் எம் பள்ளியின் விழுதுகள். எதிரி நாட்டு மன்னர்கள் தொடர்ந்து போர் தொடுக்கிறார்கள். என் வாளுக்கு மேலும் வலு சேர்க்க இந்த உலகில் அழியா சக்தி என்று ஒன்று இருக்கிறதா? ஆம் மன்னா, ஆம் மன்னா. அதிக பொற்காசுகளும் எல்லையற்ற நிலப்பரப்பும் தான் ஒரு நாட்டின் அழியாத சக்தி. நம் கஜானாவை உடனே நிரப்ப வேண்டும். என்ன? நிலமும் பொற்காசுகளும் தான் அந்த சக்தியா? முட்டாள்தனமாக பேசாதே. நிலம் இன்று என்னிடம் நிலநடுக்கம் வந்தால் பொற்காசுகள் இன்று கஜானாவில் இருக்கும். நாளை பஞ்சம் வந்தால் அல்ல திருட்டு போனால் அழியா சக்தி என்று நான் கேட்டால் அழியும் பொருட்களை பட்டியலிடுகிறாயே. எனக்கு நிரந்தரமான சக்தி வேண்டும். மன்னா, உன் கோபம் நியாயமானது. மந்திரி சொன்னது அதிகாரத்தின் குரல். ஆனால் நீங்கள் தேடுவது அறிவின் ஒளி. இந்த உலகில் எவராலும் திருட முடியாத, காலத்தால் அழிக்க முடியாத ஒரே சக்தி உள்ளது. மன்னா, ஒரு நிமிடம். நான் தான் அறிவுப்பெட்டி. நான் உங்கள் மூளையின் சேமிப்பு திறனை 99.98% உயர்த்துவேன். நீங்கள் உலகின் மிக சிறந்த வழிகாட்டி. இதுதான் எனக்கு தேவை. எந்த கட்டுப்பாடும் விதிமுறைகளும் தேவையில்லை. இந்த சாதனத்தை இப்போதே செயல்படுத்துங்கள். இல்லை மன்னா, இதனால் வேகமாக செயல்பட முடியும். ஆனால் சிந்திக்க முடியாது. பழுதடைந்தால் இதனை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இது அழியும் சக்தி. சரியாக சொன்னீர்கள். நான் தான் புத்தகம். நான் உங்கள் அருகில் வந்துவிட்டால் ஒரு காலத்திலும் அழியாத நம்பிக்கை உங்கள் கையில் இருக்கும். ஒரு புத்தகத்தை திறக்கும் போது நீங்கள் ஒரு புதிய உலகத்தை திறக்கிறீர்கள். எப்படி?
இதில் உள்ள சிறிய எழுத்து அழியாத செல்வமாக இருக்குமா? குழப்பமாக இருக்கிறதே. மன்னா, உங்கள் வாளால் அண்டை நாடுகளை போர்க்களத்தில் அழிக்கத்தான் முடியும். ஆனால் கல்வி அறிவு பெற்ற ஒரு அரசனால் மட்டுமே நீதியான சட்டங்களை உருவாக்கி மக்களை மகிழ்ச்சியுடன் ஆள முடியும். ஆஹா, எனக்கு இப்போதுதான் புரிகிறது. கல்வி என்பது வெறும் பாடம் அல்ல, அது படைப்பாற்றல். கல்வியா? குருவே, அது எப்படி என் வாளுக்கு வலிமையை கொடுக்கும்? ஒரு ஏட்டு சுரக்காய் எப்படி ஒரு பேரரசை பாதுகாக்கும்? மன்னா, உன் வாள் உடலை மட்டுமே காயப்படுத்தும். ஆனால் கல்வி என்பது ஒருவனின் சிந்தனையை மாற்றும். பணம் செலவு செய்ய செய்ய குறையும். ஆனால் கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். பணம் இருந்தால் நீ பாதுகாப்பாளனை தேட வேண்டும். ஆனால் கல்வி இருந்தால் அது உன்னை பாதுகாக்கும். குருவே, என் கண்கள் இன்றுதான் திறந்தன. இத்தனை காலம் மண்ணை தேடி ஓடினேன். ஆனால் மனிதனை மனிதனாக்கும் கல்வியை தேட மறந்துவிட்டேன். இனி என் நாட்டில் ஒரு குழந்தை கூட படிக்காமல் இருக்க கூடாது. ஆயுதம் ஏந்துவதை விட அறிவு ஏந்துவதை பெருமை என பறைசாற்றுங்கள். மன்னா, நானும் உணர்ந்து கொண்டேன். பொற்காசுகளை விட புத்தகங்களே ஒரு நாட்டின் உண்மையான சொத்து. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்விதான். நாட்டின் முன்னேற்றம் கல்வியின் வளர்ச்சி. கல்வி அறிவு கண் திறக்கும் அற்புத திறவுகோல். கல்வி வறுமையை வெல்லும் வலிமை மிகு போர்வாள். கல்வி நம்மை உயர்த்தும். நாம் கல்வியால் உலகை வெல்வோம். அறிவால் எழும் தலைமுறையே தேசத்தின் எதிர்காலம். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. எட்டா புகழையும் எட்டி பிடித்திடும் ஞானமே கல்வி. கல்வி ஒரு விளக்கு, அது இருளை வெல்லும் மிகப்பெரிய சக்தி. கல்வி எனும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து. கல்வி உன்னை மாற்றும், நீ உலகை மாற்றுவாய். இன்று படி, நாளை நீ வழிகாட்டி. களைவோம் தடைகளை, கண்டடைவோம் புது உலகினை. எனவே கல்வியை கசடர கற்போம், சிகரம் தொடுவோம், உலகை வியக்க வைப்போம். கல்வி மட்டும்தானே உன் தலையெழுத்த மாத்தும். கல்வி மட்டும்தானே உன்ன மனுஷனாக ஆக்கும். கல்வி மட்டும்தானே உன் தலையெழுத்த மாத்தும். கல்வி மட்டும்தானே உன்ன மனுஷனாக ஆக்கும். கல்வி மட்டும்தானே உன் பகுத்தறிவ வளர்க்கும். கல்வி மட்டும்தானே உன்னை கேள்வி கேட்க வைக்கும். கல்வி மட்டும்தானே ஜாதி மத வெறிய அழிக்கும். கல்வி மட்டும்தானே சமத்துவத்தை காக்கும். கல்வி மட்டும்தானே சமூக நீதி பேசும். கல்வி மட்டும்தானே உன் சூழ்நிலைய மாற்றும். நீ படிக்கிறது உனக்காக மட்டும் கிடையாது. உன் குடும்பத்தை உயர்த்த, உன்னுடைய ஊரை பெருமைப்படுத்த, நாட்டை மேம்படுத்த. படிக்கலன்னா இன்னைக்கு வேணும்னா நீ கெத்தா தெரியலாம், ஆனா நாளைக்கு நீ வெத்தாயிடுவ பாப்பா. கல்வி மட்டும்தானே குல தொழில் முறைய அழிக்கும். கல்வி மட்டும்தானே உன் பண்பாட்டை காப்பாத்தும். கல்வி மட்டும்தானே மூட நம்பிக்கைய உடைக்கும். கல்வி மட்டும்தானே தன் நம்பிக்கைய வளர்க்கும். கல்வி மட்டும்தானே மீண்டும் முயற்சி செய்ய தூண்டும். கல்வி மட்டும்தானே உலகத்தை கையில கொண்டு சேர்க்கும். மனப்பாடம் பண்ணி மார்க் மட்டும் நிறைய வாங்குறது இல்ல படிப்பு. உன் வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிச்சு தன்மானத்தோடு வாழறதுக்கு தேவையான அறிவையும் தைரியம் திறமையையும் வளர்த்துக் கொள்வதுதான் பாப்பா படிப்பு. கல்வி மட்டும்தானே பிரிவினைய எதிர்க்கும். கல்வி மட்டும்தானே பாகுபாட்டை ஒடுக்கும். கல்வி மட்டும்தானே அடக்குமுறை
பிரிவினையை எதிர்க்கும். கல்வி மட்டும்தானே உரிமையை பேச வைக்கும். கல்வி மட்டும்தானே உன் வறுமையத்தான் போக்கும். கல்வி மட்டும்தானே முழு வளர்ச்சியத்தான் கொடுக்கும். கல்வி மட்டும்தானே உன் தலையெழுத்த மாத்தும். கல்வி மட்டும்தானே உன்ன மனுஷனாக ஆக்கும். கல்வி மட்டும்தானே உன் தலையெழுத்த மாத்தும். கல்வி மட்டும்தானே உன்ன மனுஷனாக ஆக்கும். அங்கிள் வெத்தா இருக்கிறது வேஸ்ட் அங்கிள். படிச்சு பெரியாளாகி மற்றவங்களுக்கு நல்ல வழிகாட்டியா வாழ்வதுதான் அங்கிள் கெத்து. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். A wonderful performance with a strong social message. This drama reminds us that education is the key to growth and progress. Let us applaud our classroom to the cloud stars.